ஹலோ மக்களே! ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ப சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு. அதற்கு கண்டிப்பா உங்க சப்போர்ட் இல்லன்னா, அது சாத்தியமே கிடையாது. அதற்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ, மத்திய அரசு புவி ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ், பிளம்பர் இந்த போஸ்டிங்க்குலாம் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிலிட்டி. ஸோ, இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதற்கான கல்வி தகுதி என்ன? இதற்கான வயது வரம்பு என்ன? அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இதற்குமே டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா அவங்க வந்து உங்கள ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இதற்கான கல்வி தகுதியா சிஏ அல்லது சிஎம்ஏ அப்படி இல்லன்னா எம்காம் ஆர் எம்பிஏ ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்டன்ட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா பிஜி இன் எனி டிகிரி வந்து படிச்சிருக்கணும். பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இதற்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரை உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு நீங்க பிஜி இன் காமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்டன்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்படி இல்லன்னா அடிஷனலா உங்களுக்கு டிகிரி அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆர் பேசிக் ஆப்பரேஷனல் நாலேட்ஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கட்டாயம் கிடையாதுங்க. இருந்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இதுக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. அடுத்தது சயன்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இதுக்கு கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் அதாவது எந்த டிசிப்ளினா இருந்தாலும் பரவால்ல. நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு பிளம்பர் இதுக்கு ஐடிஐல பிளம்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்குமே செலக்ஷன பொறுத்தவரையும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் மூலியமா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுக்கு நீங்க 10த் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி. இதுக்கு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அப்படி இல்லன்னா ஸ்கில் டெஸ்ட் மூலியமா உங்கள வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. ஸோ, இதற்கான வயது வரம்ப பொறுத்தவரையும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏத்த மாரி வயது வரம்பு மாறுது. போஸ்ட் கோட் 1 அண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டின்னா 40 வயசு வரையும், ஓபிசியா இருந்தீங்கன்னா 38 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சம்பளத்த பொறுத்தவரையும் உங்களுக்கு ரூ. 28,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் 3க்கு 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ் சேர்த்துக்குங்க. ஓபிசினா 3 இயர்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதற்கான சம்பளமா ரூ. 25,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் உங்களுக்கு வந்து அடிஷனலா வந்துரும். போஸ்ட் கோட் 4 அண்ட் 5க்கு 50 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 20,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ. போஸ்ட் கோட் 6 அண்ட் 7க்கு 50 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 சேலரி பிளஸ் ஹெச்ஆர்ஏ. போஸ்ட் கோட் 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, எந்த அப்டேட்டா இருந்தாலும் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ncess.gov.in இந்த வெப்சைட்ல தான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ, ரெகுலரா எங்க வெப்சைட்ட வந்து நீங்க செக் பண்ணீங்க. எந்த அப்டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு இமிடியேட்டா நாங்க எங்க வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி எந்த கம்யூனிகேஷனா இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி அல்லது உங்களோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸா நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுக்கு ஆன்லைன் போர்ட்டல்ல மிக விரைவில் வந்து அந்த ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அவங்க வெப்சைட் நீங்க வந்து ரெகுலரா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க தாராளமா வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ, உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டீஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மெயில் ஐடி குடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணி உங்க சந்தேகத்த வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்
10/4/2026 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாபா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தாங்க. அவங்க ப்ராஜெக்ட் முடியிற வரையும் உங்களுக்கு உங்க கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர்க்கான கான்ட்ராக்ட் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க நண்பருக்குமே ரெஃபர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.